Hi, hello, welcome to our channel VN Creativities. இட்லி மீந்துருச்சா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உடனே காலி ஆகிடும். ஆக்சுவலி இந்த டிஷ்க்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது 500 rupees இட்லி தாங்க. அப்படின்னு ஸ்பெஷலாக சேர்த்துருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்ன நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதை பார்த்தாலே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த இன்க்ரீடியன்ட் போடும்போது சொல்கிறேன். நான் இதை ஆக்சுவலாக மினி இட்லியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மல் இட்லியை கட் பண்ணி கூட செய்யலாம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாக இருந்தும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த டிஷ்க்கு ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரல, அதை நல்லா வதக்குங்க. அடுத்ததான் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மினி இட்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் நார்மல் இட்லி பெரிய சைஸ் இட்லி ஆட் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த ஆனியன் இருக்கு இல்லையா, ஆனியன் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய அயன் இருக்குது. அடுத்ததாக இதில் நான் பொடி சேர்த்த போகிறேன். உங்ககிட்ட என்ன இட்லி பொடி இருக்கோ அந்த இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இட்லி பொடி வேணுமோ அந்த அளவுக்கு இட்லி பொடியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இட்லியோட எல்லா சைட்லேயும் இந்த இட்லி பொடி படுற மாதிரி இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அது கருகாமல் இருக்கும். இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அயன் ரிச் ஃபுட்டோட நம்ம புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த புது இன்க்ரீடியன்ட் என்ன? பிஸ்தா பருப்பு. வீட்டில் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு நவுத்து போய் கிடந்தது. அது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அந்த 500 rupees இட்லி வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி நாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பிஸ்தா பருப்பை இதோட போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகளை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கிறேன். இந்த கொத்தமல்லிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான அயன் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ணுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நைட்டு செஞ்ச இட்லியை ஹீட் பண்ணி இப்போ நான் ஒரு நியூ டிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். எப்படியோ எனக்கு இட்லி சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம இந்த பொடி இட்லியை எடுத்து அப்படியே கடிக்கும் போது அங்கங்கே அந்த உளுத்தம்பருப்பு அண்ட் இந்த பிஸ்தா இதெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது அது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இந்த பிஸ்தாவை பொடி இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிஸ்தாவுக்கு பதிலாக முந்திரி கூட ட்ரை பண்ணலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க, இதை அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.